ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலைவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலைவெளியில் ஏசப்ப ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறாங்க. என்னோடு கூட சேர்ந்து 69ஆம் சங்கீதம் 30-31 வசனத்திற்கு நேரம் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 காரியத்தை ஆண்டவங்க சொல்லித்தரார். நான் வாசிக்கிற கவனிங்களேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அழகான ஒரு சங்கீதத்தை தாவீது இங்கே எழுதுகிறார். 2 காரியத்தை தாவீது நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தரார். 1, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, 2வது ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும். அப்போது விசுவாசனுடைய வாழ்க்கையில் நல்ல துதி, நல்ல ஸ்தோத்திரம், இது 2மே இருக்கணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறாருன்னா, கொம்பும் வெறியுறமுள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். எது பிரியமாக இருக்கும்? பாட்டு நாள் துதிப்பதும், அவரை ஒரு நாளும் ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துறது அவருக்கு பிரியமான ஒரு பலியாக இருக்குமா. தாவீது அதை ஃபாலோ பண்ணார் வாழ்க்கையில். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் he was a good worshipper. worship லீடராக இருக்கிறத விட worshipper-ஆக இருந்தார். நல்லா பாடி துதிச்சார். 2வது ஸ்தோத்திரம் எப்போதும் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்கிறார். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் துதியும் ஆராதனையும் ஜபமும் ஸ்தோத்திரமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போகும் என்பது சரித்திரமே கிடையாதுங்க. வெட்கப்பட்டு போகவே போகாது. அந்த துதி பலி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறனால அவன் மென்மேலும் உயர்வான தவிர கர்த்தர் ஒரு நாளும் அந்த மனுஷனை வெட்கப்படுத்தவே மாட்டார். தாவீது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எவ்வளோ சூழ்நிலைமை அவனை கீழே தள்ள வந்துச்சு, எத்தனையோ எதிரிகள் வந்தாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் துதி இருந்துச்சு, ஸ்தோத்திரம் இருந்துச்சு. பாருங்கள், இன்னி வரைக்கும் 2023 இன்னி வரைக்கும் தாவீதுனுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. எருசலேமில் இன்றைக்கும் there is a place called City of David. இன்னி வரைக்கும் தாவீதுனுடைய என்ன சொல்கிறது, அந்த கிங்ஷிப்பை கர்த்தர் நிலைநாட்டி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காரணப்பட்ட 2 காரியம். 1, பாட்டினால் துதிச்சாராம். 2வது ஸ்தோத்திரம் அவருக்குள்ளே இருந்துச்சான். வெட்கப்பட விடவே மாட்டாருங்க. துதிக்கிற மனுஷனை வெட்கப்பட விடவே மாட்டார். இந்த காலை வேளையில் நல்ல ஃப்ரீ டைம் நல்லா துதிங்க. சண்டே ஆராதிக்கிறது நல்லது தான், ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நல்லா துதி இருக்கணும், நல்ல ஸ்தோத்திரம் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.